மாணவர்களே, இப்போ உண்ணாவிரதம்ல உங்க எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிருச்சு. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்க. கொடுத்தது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்க வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கு இப்போ என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் எல்லாருமே லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அதே லாகின் ஐடி அதே பாஸ்வேர்டை போட்டு நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூலை 19ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். உங்களுக்கு எந்த தாளுகளில் சீட்டு கிடைச்சிச்சோ அதற்கான அலாட்மெண்ட் பிடிஎஃபோட நீங்கள் பார்க்கலாம். அந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு எல்லா விவரங்களுமே கொடுத்துருவாங்க. அந்த பிடிஎஃப்லேயே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணுங்கிறதையும் சொல்லிடுவாங்க. இப்போ நான் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம். உங்களுக்கு வந்து இந்த ஜூலை 19ஆம் தேதி இந்த மாதிரி அலாட்மெண்ட் வந்துருங்க. அலாட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுன்னு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. முதற்கட்டமாக நீங்கள் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அலாட்மெண்ட்டு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் காலேஜுக்கு கொண்டு போக வேண்டியது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, டூப்ளிகேட் கிடையாது. காலேஜுக்கு கொண்டு போகிறது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட். அதே போல் 10th மார்க் ஷீட் எடுத்துங்க, அது உங்கள் எல்லாட்டையுமே இருக்கும். அதே போல் உங்களுடைய 11th 12th ஈக்குவலன்ட் மார்க் ஷீட்டு அதை எடுத்துங்க, அதுவுமே உங்கள்கிட்ட இருக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு. இல்லைனா போய் உங்கள் ஸ்கூலில் வாங்கிருங்க வேமா. அதே போல் டிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாட்டையுமே இருக்கும். அதே போல் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இங்கே போட்டிருப்பாங்க. சும்மா உங்களுடைய அப்ளிகேஷன் TNEA அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் ஃபில்அப் பண்ண போகிறீங்க, உங்கள் பேரை போட போகிறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஃபில்அப் பண்ண போகிறீங்க. வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதில் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாக்டர்கிட்டையே பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அரசு மருத்துவமனை இருக்கும், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் இருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி அவங்களே ஃபில் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீங்களே அதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஒன்றும் பெரிய விஷயம்னா இல்லை, அதில் என்னென்ன கேட்டிருக்கு மேஜர் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க உங்களுக்கு என்னென்னு. அப்படியே இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி உங்களோட ஹைட்டு, உங்களோட வெயிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணி அவங்க ஒரு சைன் போடுவாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் ஆஃபீஸர் அதனால் போட்டிருக்காங்க, ஒரு ரிஜிஸ்டர்டாக இருக்கணும். ஸோ சும்மா ஏனோதாலும் சும்மா நீங்கள் MBBS போய் அங்கே டாக்டர்கிட்ட ரெண்டு வாங்கிடாதீங்க. அதுக்காக தான் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்கிறேன். இதை வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு சைன் போடுவாங்க, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மெட்டை கூட நான் PDF நான் கீழே வச்சுருக்கேன். இந்த PDF நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போடும், அதே போல் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டீங்க, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு, தமிழ்நாட்டில் படிக்காமல் வேறு மாநிலத்தில் படித்தவராக இருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இங்கே படிச்சிருந்தீங்கன்னா தேவையில்லை. அதே போல் அடுத்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா தேவை. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொண்டு போங்க, கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் கம்மி பண்ணுவாங்க. அதே போல் ஸ்ரீலங்கன் தமிழ் அதாவது இலங்கை வாழ் தமிழராக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அதை எடுத்துங்க. இன்கம் சர்டிஃபிகேட், இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்கீமில் வர்றவங்க உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துங்க. ஏன்னா SC SCA ST கன்வெர்டட் கிறிஸ்டின் மாணவர்களுக்கு 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகை கொடுக்குறாங்க, ஒரு 50,000 55,000 கொடுக்குறாங்க. அது தனியார் கல்லூரிகளுக்கு 55,000 அரசு சார்ந்த கல்லூரிகளில் ரொம்ப குறைவாக தான் வருது. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம். அதே போல் நாடு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போறீங்க, முடிஞ்சு போச்சு. எப்போ, இந்த 5 நாளுக்குள்ள. இங்கே வந்து 5 நாளுங்கும் போது நான் அதை சொல்லிட்டேன், சனி ஞாயிறு வருது, திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளுக்குள்ளே போய் நீங்கள் அட்மிஷன் போடணும். இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போடலை, உங்கள் சீட்டு எல்லாமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்ரூவ்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு போயிடும். பல பேர் இந்த உண்ணாவிரதம்லையே அப்ரூவ்டு மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. TFC சென்டரில் போயிட்டு அங்கே பணத்தை கட்டிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அப்ரூவ்டு மூமெண்ட்டில் அவங்களுக்கு கூட கிடைச்சிரும். அதனால யாரெல்லாம் காலேஜுக்கு போய் நான் சேர்றேன்னு சொன்னீங்களோ எல்லாருமே இந்த 5 நாளுக்குள்ளே போய் சேர்ந்துருங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் எதை கன்ஃபார்ம் பண்ணீங்க பார்த்தீங்களா, இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் நீங்கள் கொடுத்தீங்களா, சுடுத்த செகண்டுக்கே அந்த காலேஜுக்கு அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும். அந்த காலேஜ்லேருந்தே உங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 5 நாளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காலேஜ்லேருந்தே கால் வரும். ஏன்னா அவங்களுக்கு போயிடும் பையன் வந்து காலேஜுக்கு வர்றானா இல்லையானா உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சீட்டை வந்து டோட் என்ன பண்ணிடுவாங்கன்னா, காலேஜுக்கு யாரெல்லாம் வரலையோ அந்த சீட்டை எல்லாத்தையுமே அவங்க மறுபடியும் சரண்டர் பண்ணணும். அவங்க சொல்லணும், டோட்டுக்கு சொன்னாங்கன்னா அப்புறம் அப்ரூவ்டு மூமெண்ட்டுக்கு ரிசல்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 2வது ஒன்றுக்கு கவுன்சிலிங் நடத்தணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் போகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பத்திரமா
நிம்மதியாக. ஏன்னா எங்கெங்கேயோ போகிறீங்க, இங்கே இந்த என்ன பக்கத்தில் இல்லை, சென்னைக்கு போகணும், கோயம்புத்தூருக்கு போகணும், நிறைய பேர் வேற ஒரு ஊருக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவனை அழைச்சிக்கிட்டு மகிழ்ச்சியோடு அந்த கல்லூரிக்குள்ளே போயிட்டு அட்மிஷனை போட்டுவாங்க. இப்போ காலேஜெல்லாம் இப்போ ஆரம்பிக்க மாட்டாங்க, பிறகு லேட்டாக நமக்கு ஆரம்பிப்பாங்க, ரொம்ப ரொம்ப லேட்டாகும். அதனால் காலேஜ் இப்போ நீங்கள் சிஇஜி கேம்பஸு அதே போல் எம்ஐடி கேம்பஸ் எது கிடச்சிருந்தாலும் போய் இப்போதைக்கு அட்மிஷனை போட்டு வந்துருங்க. இன்னும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், சைனிங் ஆஃப் காலேஜ் ஜோஸ் தமிழ்.